ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க எங்க வீட்ல எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்றத பாக்கலாங்க. முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா கறி எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கறி எல்லாம் இல்லைங்க. நான் ஃபுல்லா வெஜிடேரியன் தான் சமைச்சு சாமிக்கு படையல் போட்டு கும்பிட போறேங்க. அதிரசம் எல்லாம் செஞ்சு வச்சாச்சுங்க. முறுக்கு அதிரசம் செஞ்சு சாமி கும்பிடணும். அது செஞ்சு வச்சாச்சு. இப்ப வாங்க சாமி கும்பிடுறதுக்கு என்னென்ன சமையல் சமைச்சிருக்குன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க. ஜவ்வரிசி, பால், முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு சேமியா பாயசம் செஞ்சு வச்சிருக்கேங்க. அடுத்ததா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வடை செஞ்சு வச்சிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா அப்பளம் இருக்குங்க. வாழைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன். அடுத்ததா உளுத்தம்பருப்பு வடை செஞ்சு வச்சிருக்கேன். அடுத்ததா இது உருளைக்கிழங்கு பொரியலுங்க. பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன். பீன்ஸ் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பார். சாதம் வடிச்சு வச்சாச்சுங்க. அப்பளம் 4 கவர்ல கட்டி வச்சிருக்கிறேன். கவர் சின்னதா இருந்ததுனால சமையல் இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கிறேன். சூப்பரா சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ கீழே போயிட்டு தலை இன்னும் வரலங்க. தலை வாரிட்டு கீழே எல்லாம் சாமி ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணும். நோம்பு சட்டி வைக்கணுங்க. நோம்பு சட்டில என்னென்ன பொருள் வச்சு நம்ம சாமி சொல்லிட்டு பாக்கலாங்க. எங்க வீட்டுல இதுதாங்க வழக்கம். நாங்க இப்படி போலதாங்க சாமி கும்பிடுவோம். இப்ப வாங்க கீழே போயிட்டு சாப்பாடெல்லாம் கீழே எடுத்துன்னு போயிட்டு சாமி எப்படி கும்பிடலான்றத பாக்கலாம். அம்மா பாத்தீங்கன்னா நோம்பு சட்டிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதோட மட்டும் இல்லாம நகையும் வைக்கணும், காசு வைக்கணுங்க. பாருமா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நோம்பு சட்டில நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுக்கலாங்க. இப்போ காசும் வைக்கணும், அதுக்கப்புறமா நகையும் வைக்கணுங்க. இப்போ அம்மா ஒரு பொருள் வைக்கிறாங்க, முக்கியமான பொருள். அதை வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம காசு வைக்கிறாங்க. இப்ப காட்டுமா. இது பாத்தீங்கன்னா காசிங்க. இது காசி வச்சுதான் இந்த சாமிக்கு காசி வச்சு சாமி கும்பிடணும். 3 எடுத்து வச்சிருக்காங்க, அது வைக்கிறாங்க. அடுத்ததா பணம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சுக்கலாம். இதையும் வச்சுக்கலாங்க. எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அவ்வளவுதான்ப்பா. சூப்பரா இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுலயே தேங்காயும் வைக்கணும். தேங்காய் வைக்க இடம் இல்லப்பா. அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி எப்படின்னாலும் வச்சிருவாங்க. கீழே பாத்தீங்கன்னா இந்த பெருமணம் வைக்கணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப அவ்வளவுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நோம்பு சட்டி எல்லாம் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்ன பொருள் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பாத்துருப்பீங்க. பாருங்க இதெல்லாம் தாங்க வச்சு கும்பிடணும். ரொம்ப முக்கியங்க. இந்த காசி இது வச்சுதாங்க கும்பிடணும். இது வாங்கி வச்சாச்சு. சூப்பரா சாமி கும்பிடலாங்க. எப்படின்னு சொல்லுங்க. எங்க வழக்கம் இதுதாங்க. இது வச்சுதான் நம்ம சாமி கும்பிடுவோம். இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா உடைக்க மாட்டாங்க. இன்னொரு தேங்காய் இதுதான் உடைச்சு சாமி கும்பிடுவோம். இது பாத்தீங்கன்னா நோம்பு 3 நாள் கழிச்சுதான் நம்ம நோம்பு பிரிக்கணும். பிரிக்கும் போதுதான் உடைக்கணும். லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடெல்லாம் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டுட்டேன், தண்ணி போட்டு வச்சாச்சு. இப்ப சாதம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாவே போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு அடுத்ததான் சாம்பார் போட்டுக்கலாம்.
வடை பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சுக்கிதுங்க. இது வந்து 2 வடையை வந்து வச்சுக்கிறேன். வடை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்குதுன்னு சொல்லி. முறுக்கும் நாம் செஞ்சு முறுக்குங்க இது. முறுக்கு செய்யற வீடியோ பாக்காதவங்க பாருங்க. ரொம்பவே வந்து அருமையா வந்துருக்கு. கூட்டு நல்லா மொறு. அடுத்ததா வந்து உளுந்து வடையும் வச்சுக்கலாம். 2 வடை வச்சுக்கலாம். அடுத்ததான் சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கிண்ணத்துல வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இத போட்டுக்கலாம். இதுலயே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமே போடுறேன் சாம்பாரு. அவ்வளவுதான்ப்பா. அடுத்து என்ன பொரியல் தான். பொரியல் வந்து நம்ம 3 வகையான பொரியல் செஞ்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் 3 எனக்கு வந்து வச்சுக்கிறேன். அடுத்ததான் வந்து வாழைக்காய் பொரியல். இது அப்புறம் அதிரசமும் செஞ்சிருந்தாங்க. அதுவும் வந்து வச்சுக்கணுங்க இடையில. அதுவும் வந்து ஒரு இலையில ஒண்ணு வச்சுக்கலாம். அடுத்ததா பீன்ஸ் பொரியல். அவ்வளவுதான் எல்லாமே போட்டுட்டேன். அடுத்ததா வந்து லாஸ்டா நம்ம அப்பளம் வைக்கலங்க. அப்பளமும் வந்து 2 அப்பளம் வச்சுக்கலாம். பாயசமும் வைக்கலங்க. பாயசம் வந்து அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. பாயசமும் வச்சுக்கலாம்ப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மனசு ரொம்ப திருப்தியா வந்து பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் கும்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துட்டு வைவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வைங்க வாங்க ஒரு பாருங்க. பாயசம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து வந்திருக்கு. இந்த பாயசமும் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு கப் வந்து ஏய் பாத்து சிறப்புச்சம்மா. அவ்வளவுதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே வந்து ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடணுங்க. வெளியே சாமி கும்பிட்டுக்காக எல்லா அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. வெளியே இருந்து சாமி கும்பிட்டு தண்ணி தண்ணி வாங்கலாம். ஏ வாங்க வாங்க வாங்கடா. சாப்பிட்டு கம்மியா இங்கே இதுக்கு என்ன போட்டோம். இதுக்கு என்ன வாங்க பூவாச்சி வா எல்லாரும் வாங்க சொல்லிட்டு வாங்க. நீ கம்முன்ற 5 போடுறது
அது போறா மழை வேற பெய்யுதுப்பா. படப்பான்னு உள்ள வரும்டா. அப்படியே வச்சு போறா குடுத்துரு. ஃபேஸ் போச்சு. நல்லா இருக்குதா சாப்பாடு? சமையல் நல்லா இருக்குதா? நித்தி சாப்பாடா பாரு பாரு ஆள பாரு பேசு போச்சு எதனா 2 வார்த்தை. கவி பாய் சொல்லு, லைக் பண்ணி சொல்லு. நீ சொல்லணும். தீபாவளிக்கு ஸ்பெஷலா செஞ்சு லைக் பண்ணி சொல்லு. கவி நீ சொல்லு, நீ என்ன சொன்னிய? நல்லா சாப்பாடு அருமையா இருக்கு.